ரமேஷன் நானும் தயாரிப்பாளர் எஸ்.கே. சுப்பையா அவரும் சேர்ந்து உங்கள் அன்புடன் வரவேற்கின்றோம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு விஷால் அவர்களையும், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளன தலைவர் திரு ஆர்.கே. செல்லுமணி அவர்களையும், மூத்த இயக்குனர் எஸ்.சி. சந்திரசேகர் அவர்களையும், திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயலாளர் கரிசேஷன் அவர்களையும் மற்ற அனைவரையும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். சுவாதி கொலை வழக்கு இது ஒரு உண்மை சம்பவம். இதை எந்த ஒரு கான்ட்ராஸ்ட் கிரியேட் பண்ணுறதா இந்த படம் பண்ணல. உண்மை சம்பவம் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எந்த ஒரு தனி மனிதனையோ, ஒரு குடும்பத்தையோ, இல்லை எந்த ஒரு வகுப்பினரையோ அவங்க மனம் நோகாமல், அதாவது சொல்யூஷன் ஆஃப் தி சொசைட்டின்ற பேச வச்சு இந்த படத்தை நான் பண்ணியிருக்கிறேன். இது கதை வசனம் ஆர்.பி. ரவி பண்ணியிருக்காரு. அவர் ஏற்கனவே சிலினோர் சந்திப்பு, தற்காப்பு போன்ற படங்களை பண்ணியாரு. இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமாக 2 பேர் இருந்தாங்க பேசிக். அதாவது ஒன்று ஜோயல், நெக்ஸ்ட் வந்து மிஸ்டர் ஜான் சொல்லிட்டு ஒரு அசோசியேட் டைரக்டர், அவருடைய நண்பர்கள் அட்வொகேட் பாபு, மது, வீரா இவங்க இருந்தாங்க. இந்த படத்துடைய பேக் போன் பார்க்க சொன்னால் ஐகான் ஆஃபீஸ் குரூப் சொல்லிட்டு ஒரு கம்பெனி சார். அவங்க புதுசாக சினிமாக்குள்ளே வந்திருக்காங்க. அவர் மிஸ்டர் ஜிபி சார், சினிமா புதுசாக வந்திருக்காங்க சார். ஆனால் இதில் ஒரு வருத்தமான சம்பவம் என்னன்னா, இவங்க சினிமாவுக்கு வராங்க, என்கிட்ட கூப்பிட்டு படம் பற்றி பேசுறாங்க. ஆனால் நம்ம திரைப்படத்தில் இருக்கிற மூத்த தயாரிப்பாளர் சினிமாக்குள்ள தயவு செய்து வராதிங்க, சினிமா ரொம்ப நாசமா இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா போயிடுவீங்க திருப்பி அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. அதுவும் மிக மூத்த தயாரிப்பாளர், நம்ம எல்லாருக்கும் பரிசுத்தமானவர். சினிமா நாசமா போயிட்டு இருக்கதான் செய்யும் சார். ஆனால் நம்ம ஒழுங்கா இருக்கணும். நாங்கள் வாழ்க்கை எல்லாத்தையும் ஒழுங்கா இருக்கிறோம். அதே மாதிரி மிஸ்டர் நிர்மல்குமார் ஜெயின் சார், கொஞ்சம் ப்ளீஸ் டேக் சார். சின்ன விஷயமா பேசுறேன். என்னுடைய படத்தை விட என்னோட வழி எங்கள் அண்ணன் செல்லுமணிக்கு தெரியும் ஆக்சுவலாக, அதனால பேசுறேன் நான். ப்ளீஸ் நிர்மல்குமார் சார், ப்ளீஸ் டேக். நிர்மல்குமார் ஜெயின் சார், இவர் சார்ந்தவர்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ண பல கோடி, 1 கோடியும் வீட்டுக்கு போகவில்லை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வஜ்ரம் திரைப்பட ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸில், அதாவது நடிந்த தயாரிப்பாளர்களுக்கு 5000 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் கொடுத்தோம், 10 பேர் சூஸ் பண்ணி கொடுத்தோம். இந்த படம் வெற்றி அடைந்தால் நடிந்த தொழிலாளர் ப்ரொடியூசர் திரும்ப இருக்கும் 5000 நாங்கள் தரோம்னு சொல்லிட்டு அவர் சார் சொன்னார். அவருடைய பிரதர் ஜெய்சன் ஜெயின் சொன்னாங்க, எங்க சினிமா இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் இப்போ அவங்களே கஷ்டப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு சினிமா மோசமாக இருந்தது. ஏன்னா படம் ரிலீஸ் ஆன 3 நாள்ல 11 லட்சம் பேர் டிவிடியில் பார்த்தாங்க சார். அதான் உண்ணாவிரதம் கவுன்சிலுக்கு போனேன். இது கான்ட்ராக்ட் பண்றதுக்காக இல்ல சார். இது தயாரிப்பாளர் சங்கமும் தொழிலாளர் சங்க தலைவரும் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வரணும்னு நான் அடம் பிடிச்சி இது பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வளர்ச்சி எவ்வளவு கட்டாயப்பட்டு தெரியும். உங்களுக்கு என்னோட ஆதரவு தெரிவிக்கணும்னு தான் மீட்டிங் இது பண்ணது சார். ஸோ 11 லட்சம் பேர் 3 நாள்ல டிவிடி இல்லாமல் டிவிடியில் பார்க்கல விசால் சார், இன்டர்நெட்ல பாத்துக்கிறாங்க, ராஜ் இதில் பாத்துக்கிறாங்க, 3dDVD.com அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி பாத்துக்கிறாங்க. இதுக்கு நான் உண்ணாவிரதத்துக்கு போறேன். எனக்கு டாக்டர் படம் போட்டு என்ன எல்லாம் விஷ் பண்ணாங்க. அண்ணன் சொன்னேன், எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவோம் சார், அவர் எனக்கு சீனியர், அவர் தப்பானிக்காதீங்க, நான் இது மாதிரி உண்ணாவிரதம் இருக்க போறேன், எனக்கு சார்பெல்லாம் போத்தாதீங்க அப்படின்னு டோட்டல் டாக்டர் அத்தனை பேர் நாங்கள் வரான்ட்டாங்க ஆக்சுவலா. அப்புறம் விக்ரமன் சாரும் அண்ணன் சொன்னாங்க, பெரிய கான்ட்ராக்ட் பண்ணாதா, இப்பதான் சங்கம் உருவாயிருக்கு, திருப்பி போய் நீ பண்ணி பெருசா பண்ணி விட்டாதா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணார். பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்துட்டேன் அந்த கான்ட்ராக்ட் பண்ணார். அதனால லாஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3.5 crores லாஸ்ட் 3 daysல 11.5 lakhs பீப்புள்ஸ் பார்த்த எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. எங்களோட ஆதரவுகள் நிறைய இழந்துட்டா சார் வாழ்க்கையில். தயாரிப்பு இந்த தெருவுக்கு வேறு போக தெரியாது எனக்கு. ஆக்சுவலாக சினிமா தான் படிச்சது, இன்ஸ்டியூட்ல கோல்டு மெடலிஸ்ட். நான் எங்கேயுமே ஒர்க் பண்ணல. ஒர்க் பண்ணி இன்னைக்கு இன்னைக்கும் என்னுடைய டெத் பாயிண்ட் ஷூட்டிங் படம் தான் ரொம்ப லவ் பண்ணுவேன். சீரியஸ்லி நாட் ஜோக் விசார் சார். நான் சாகர இடம் ஷூட்டிங் படம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆனால் எங்களை சாகடிக்காம காப்பாற்ற தலைவர் வந்துக்கிறீங்க, தொழிலாளர் தங்க தலைவர் வந்திருக்காரு. தயவு செய்து நாங்கள் வாழணும் சார். ஏன்னா எல்லாத்தையும் இழந்துட்டோம் நாங்கள். ஆக்சுவலா பேசிக் எல்லாம் போயிடுச்சு. இன்னும் எங்களுடைய உயிரும் திறமை மட்டும் தான் இங்கே இருக்குது. அதை நீங்க கொண்டு வர வேண்டியது உங்களுடைய இது. தயவு செய்து கொண்டு வந்துருங்க. ஏன்னா என்ன சார்ந்தவர்கள் உட்காந்துருக்காங்க, எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, எல்லாரும் இருக்காங்க. நல்லவர் ரமேஷன் வாங்கல ஒருத்தர் சொல்றாரு, போன் பண்ணிட்டு நல்லவராக முட்டாள் நாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா அது மாதிரி இருக்கு. அது திருத்த வேண்டியது உங்களுடைய கடமை சார். தயவு செய்து இந்த துறையை மேல் வளர்த்து இது பண்ணுங்க. இல்ல சார், இது சுவாதி கொலைப்பை விட பயங்கரமான வளர்ச்சி இந்த வளர்ச்சி. தயவு செய்து இது சொல்யூஷன் கொடுங்க சார். இந்த சொல்யூஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம தங்கம் நல்லா இருக்கணும் சார். ப்ளீஸ் சார். இதுக்கு மேல கதையை பத்தி ஆர்பி ரவி பேசுவாங்க.